அறம்கூறும் பெரியோரே, கிறிஸ்மஸ் ட்ரீ என்று பாலன் பிறப்பின் போது உலகெங்கும் வைக்கின்றார்கள் அல்லவா? அதன் பொருள்தான் என்ன? அது தெரியாமல் அது நிறைய பொம்மைகளை கட்டி தொங்கிடுகின்றனர். இது என்ன கிறிஸ்மஸ் ட்ரீயா அல்லது பொம்மை கடையா? இது பீடம் தெரியாமல் சாமி ஆடுகின்றது என்றவோ? ஆகவே கிறிஸ்மஸ் ட்ரீயின் ஆரம்பத்தை காண்போம். ஒரு கிறிஸ்மஸ் காலத்திலே பனி பெய்யும் போது இரவிலே ஒரு ஜெர்மானியர் ஊசியிலை காடுகளை நோக்கினார். இருள் சூழ்ந்த பின்னணியிலே வானத்து நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பதையும் கண்டார். என்னே அழகு! ஆங்கில கவிஞர் டெனிசன் போலவே அவரது மனமும் பாடியது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், அப் above the world so high, like a diamond in the sky. அதன் பொருள், வானத்தில் வைரம் போல் ஜொலிக்கும் மின்மீன்களே, உங்கள் அழகிலே மயங்குகின்றேன். இதுபோலத்தான் ராபர்ட் ஃப்ராஸ்டும் பாடினார். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இயற்கை அழகிலே மயங்கிய ஜெர்மானியர் நேரே வீடு போனார். ஓர் ஊசியிலை மரத்தை கொண்டு வீட்டு முற்றத்தில் நட்டி அதிலே விண்மீன்களை தொங்கவிட்டார். இயற்கை அழகுக்காக மட்டுமல்ல, அது பாலாம் இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிலே கூறிய மெஸ்ஸியாவின் விண்மீன். எண்ணாகமம் 24:17. அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதன் பின் உலகப்போரின் போது ஜெர்மானிய படை வீரர்களும் அதே கிறிஸ்மஸ் மரத்தை நாட்டினர் போர்க்களத்திலே. ஏன்? சமாதானத்தின் அறிகுறியாக. அதாவது அவர்களது எண்ணம், போரிலே ஈடுபட்டிருக்கும் நாம் இரு தரப்பினருமே, அதாவது ஆக்சிஸ் நேட்டோ நாடுகள் இரு தரப்பினருமே கிறிஸ்தவர்கள் தானே. இயேசு பிறந்த இந்த நல்ல நேரத்திலுமா போரிடுவது? ஆகிய உலக சமாதானத்தின் அறிகுறியாக கிறிஸ்மஸ் மரம் நட்டு கைகுலுக்கி அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். அதுதான் உண்மையான அன்பு மரம், கிறிஸ்மஸ் மரம். ஆனால் ஒன்று, போர்க்களத்திலே அவர்கள் கிறிஸ்மஸ் மரம் நடும் முன்பாகவே கம்பர் நாட்டி விட்டாரே கிறிஸ்மஸ் மரம். கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே. எப்படி தெரியுமா? கலிங்கப்போர் அசோகனை அறிவோம் அல்லவா? போரிலே தன் மகனை இழந்த தாய் அவன் முகத்திலே காரி உமிழ்ந்தாள். அப்போதுதான் போரின் கொடுமையை கண்டு உணர்ந்து புத்த துறவியானார் அசோகர். பைபிளிலே 3 அரசர்கள் போர்வரி நீங்கி ஞானிகள் ஆகிவிட்டது போல, மத்தேயு 2:1-2 வரை. அப்படிப்பட்ட அசோகர் தான் தன் மகனையும் மகளையும் இலங்கைக்கு அனுப்பினார் புத்தமதம் போதிப்பதற்காக. இலங்கை புத்தமதத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமா, அந்த அசோகரை மதிப்பதற்காக ஒரு மரத்திற்கே அசோக மரம் என்று பெயரிட்டது. அசோகர் பெயராலே ஒப்புமை சொல்லப்போனால் டாக்கா மரங்கள் நிறைந்ததால் டாக்கா என்ற நகரை உருவாகியது போல. அந்த அசோக வனத்தில் தான் கம்பர் சீதையை கொண்டு நிறுத்துகின்றார் லங்காபுரியிலே. ஏன்? அசோக மரம் என்பது ஆன்மீக மரம். பைபிளிலே நத்தானியேலின் அத்திமரம் போல. அருளப்பர் 1:48. ஆம், ஆன்மீக மரத்தின் கீழே இருக்கும் கற்புக்கரசே எந்த காமகனும் தீண்ட மாட்டான் என்பது கம்பரின் ஆணித்தரமான நம்பிக்கை. ஆக உலகப்போரில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஏற்றும் முன்பாகவே கிபி 12ஆம் நூற்றாண்டிலே கம்பர் ஏற்றிவிட்டாரே கிறிஸ்மஸ் மரத்தை. உம்பர் உலகம் போற்றும் கம்பரே, இருகரம் கூப்பிமே வணங்குகின்றோம்.